Hi all, welcome to DS Tech. In today's class, we are going to see about signals and system. Signals and systemல first topic பார்த்தோம் அப்படின்னா first unit பார்த்தோம் அப்படின்னா classifications of signals and systems. ஓகேவா? இந்த classifications of systems, signals and systemsல எதை பற்றிலாம் படிப்போம் அப்படின்னா சிக்னல்னா என்ன, what is meant by signal, what are all the basic signals, like என்னென்ன elementary signals பேசிக்காக இருக்குது, and then ஒரு சிக்னலோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன, கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் என்னென்ன, எதை பேஸ் பண்ணி ஒரு சிக்னலை கிளாஸிஃபை பண்ணுறோம், and then சிஸ்டம்னா என்ன, கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சிஸ்டம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? இதில் இன்ட்ரடக்ஷன் டு சிக்னல்ஸில் ஃபஸ்ட்டு we have to know about what is signal. ஓகேவா? ஸோ சிக்னல் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷன். that is it can be a single valued function like x of t, f of t, whatever it is. Signal அப்படிங்கிறது என்னன்னா it is a function which contain some information, or some relevant data which express some information. ஓகேவா? அப்போ சிக்னல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு physical quantity which varies with respect to time, space, velocity or any other independent variable. ஓகேவா? அப்போ ஒரு சிக்னலை in terms of time domainலேயே ரெப்ரசன்ட் பண்ணலாம், in terms of frequency domainலேயே ரெப்ரசன்ட் பண்ணலாம். சரியா? அப்போது டைம் டொமைன் அப்படிங்கும் போது டைமை என்ன எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், டைமை in terms of டீயில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், in terms of small t. ஓகேவா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சைன் வேவு, காஸ் வேவு, ஒரு ஸ்பீச் சிக்னலு, இது எல்லாமே வந்து சிக்னலுக்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். சரியா? இப்போ இதில் சிக்னலில் 1 டைமென்ஷனல் சிக்னலும் இருக்குது, 2 டைமென்ஷனல் சிக்னலும் இருக்குது. ஒரு சிக்னலோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னாலே நீங்கள் உங்கள் மைண்டில் நம்ம நார்மலாக கிராஃப் வரைவோம் இல்லையா, அந்த கிராஃபை மைண்டில் வச்சுக்கோங்க. அதில் என்ன பண்ணுவோம், we are having 2 axes, எக்ஸ் ஆக்சிஸ்னு ஒன்று இருக்கும், ஒய் ஆக்சிஸ்னு ஒன்று இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் சம் வேரியபிள்ஸை பிளாட் பண்ணுவோம், ஒய் ஆக்சிஸில் சம் வேரியபிளை பிளாட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ சிக்னல் அப்படிங்கிறது இட் இஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டைம் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஆர் டைம் அண்ட் வோல்டேஜ் ஆர் டைம் வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட். ஓகேவா? ஆர் கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். சரியா? இதுதான் வந்து சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் சிக்னலை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுவோம். ஒன்று வந்து என்னென்னா கண்டினியூஸ் டைம் சிக்னல், இன்னொன்று டிஸ்கிரிட் டைம் சிக்னல். இப்போ கண்டினியூஸ் டைம் சிக்னல் அப்படிங்கிறது என்னென்னா ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப் வி கேன் ஐடென்டிஃபை என்னது, டைம் வைஸ் கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டினியூஸ் டைம் சிக்னல். ஓகே? ஒரு சிக்னலை எக்ஸ் ஆஃப் டீன்னு ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா அது கண்டினியூஸ் டைம் சிக்னல். ஆக்சுவலி இதில் பார்த்தோன்னா டிஸ்கிரிட் டைம் சிக்னல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எப்படி இங்கே டிஸ்கிரிட் டைம் சிக்னல் இங்கே பார்த்தீங்களா எக்ஸ் ஆஃப் என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை மாதிரி கண்டினியூஸ் டைம் சிக்னலை எக்ஸ் ஆஃப் டீன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஏன்னா கண்டினியூஸ் டைம் சிக்னலில் டைமை ஸ்மால் டீன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், டிஸ்கிரிட் டைம் சிக்னலில் டைமை ஸ்மால் என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? தென் இதில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன மாதிரிலாம் ஒரு சிக்னலை ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், ஃபங்க்ஷனல் ரெப்ரசன்டேஷன், டேபிளார் ரெப்ரசன்டேஷன், சீக்வன்ஸ் ரெப்ரசன்டேஷன். தெர் ஆர் 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? இதில் மேக்ஸிமம் ஃபஸ்ட் யூனிட்டில் உங்களுக்கு கிராஃபிக்கல் அண்ட் ஃபங்க்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பற்றி தான் படிப்போம். கிராஃபிக்கல்னா ஒரு நார்மல் கிராஃப் மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அண்ட் ஆம்ப்ளிடியூடை வச்சு பிளாட் பண்ணோம் அப்படின்னா அது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் என்னன்னு ஒரு சிக்னல் இருக்குது. எக்ஸ் ஆஃப் என் அப்படிங்கிறது என்ன, ஃப்ரம் த எக்ஸ்பிரஷன் இட் செல்ஃப் இட் இஸ் நோன் அஸ் அ டிஸ்கிரிட் டைம் சிக்னல். ஓகேவா? அப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 6 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டைம் எடுத்திருக்காங்க, ஃப்ரம் -2 to +3. எக்ஸ் ஆஃப் டைம் வந்து -2 இருக்கும் போது எக்ஸ் ஆஃப் -2 அதோட ஆம்ப்ளிடியூட் என்ன, டைம் -1 இருக்கும் போது ஆம்ப்ளிடியூட் என்ன, 0 இருக்கும் போது ஆம்ப்ளிடியூட் என்ன அப்படின்னு வித் ரெஸ்பெக்ட் டு ஆம்ப்ளிடியூடில் எக்ஸாமைன் பண்ணி அதை வந்து ஒரு கிராஃபாக வரைஞ்சிருக்கும். இது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அண்ட் தென் ஃபங்க்ஷனல் ரெப்ரசன்டேஷன்னா லிமிடேஷன்ஸ் வச்சு எழுதும். t = -1 இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு ஆம்ப்ளிடியூட் என்ன அப்படின்னு சொல்லி நார்மல் கண்டிஷன்ஸ் வச்சு எழுதணும் அப்படின்னா ஃபங்க்ஷனல் ரெப்ரசன்டேஷன். ஓகே? நமக்கு மேக்ஸிமம் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமில் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அண்ட் ஃபங்க்ஷனல் ரெப்ரசன்டேஷன் இது ரெண்டை பற்றி தான் மேக்ஸிமம் கவர் ஆகும். சரியா? அண்ட் தென் எலமெண்ட்ரி சிக்னல்ஸ் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா பேசிக் கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தேர் ஆர் 7 பேசிக் கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன், யூனிட் ரேம்ப் ஃபங்க்ஷன், யூனிட் parabolic ஃபங்க்ஷன்,
யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன், சைனசாய்டல் ஃபங்க்ஷன், ரியல் எக்ஸ்பொனன்ஷியல், காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பொனன்ஷியல். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். இந்த யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனை எப்படி டினோட் பண்ணுவோம்னா, யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் எப்படி டினோட் பண்ணுவோம்? யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனை u of t அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? u of t. சரியா? தென் ரேம்ப் ஃபங்க்ஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா r of t. r of t ஆக்சுவலி இங்கே டைம் சாரி u of t. u of t-ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? தென் ரேம்ப் சிக்னலை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா r of t அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சரியா? தென் யூனிட் இம்பல்ஸ் சிக்னலை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா del of t. del of t-ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? தென் சைனசாய்டல் ஃபங்க்ஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஜஸ்ட் நார்மல் சிக்னல் x of t-ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? தென் பாராபோலிக் ஃபங்க்ஷனையுமே எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? பாராபோலிக் ஃபங்க்ஷனையுமே சேம் u of p இல்லைனா p of t அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? பாராபோலிக் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அஸ் ரெப்ரசன்டட் அஸ் p of t. சரியா? தென் எக்ஸ்பொனன்ஷியலையும் x of t தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஆனால் அதோட அவுட்புட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இன்புட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதாவது எக்ஸ்பொனன்ஷியல் இன்புட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். திஸ் ஆர் ஆல் த 7 ஸ்டாண்டர்ட் சிக்னல். சரியா? அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனில் என்னென்னலாம் வரும்? ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன? இட் லுக்ஸ் லைக் அ ஸ்டெப். ஓகேவா? யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே யூனிட் அப்படின்ற வேர்டு வந்தாலே அந்த இடத்துல அந்த சிக்னலோட ஆம்பிளிடியூட் என்னவா இருக்குன்னா 1 மட்டும்தான் இருக்கும். யூனிட் அப்படின்னாலே அந்த இடத்துல அந்த சிக்னலோட ஆம்பிளிடியூட் என்ன இருக்கும்? 1 மட்டும்தான் இருக்கும். சரியா? இப்போ ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன? அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இட் லுக் லைக் அ ஸ்டெப். ஒரு படிக்கட்டு மாதிரி தான் இருக்கும். அப்போது யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் எப்பப்பெல்லாம் எனக்கு ஆம்பிளிடியூட் இருக்கும்? ஆம்பிளிடியூட் 1ன்னு நம்ம சொல்லிட்டோம். எப்பப்பெல்லாம் ஆம்பிளிடியூட் 1 இருக்கும் அப்படின்னா டைமோட வேல்யூ, the time value of the time starts from t. value of the time என்னவா இருக்கணும்? t-ஆ இருக்கும். ஓகேவா? value of the time வந்து should be t. ஓகேவா? டைம் வந்து 0ல இருந்து கிரேட்டர் தென் 0வா இருந்தால் மட்டும்தான் we have some amplitude. ஓகேவா? அதே டைமோட வேல்யூ வந்து லெஸ் தென் t-ஆ இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆம்பிளிடியூட் இருக்காது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்களேன், இதில் எப்படி இருக்கு? u of t-ங்கிறது யூனிட் ஸ்டெப் சிக்னலோட ரெப்ரசன்டேஷன் whenever the amplitude is 1 for t greater than or equal to 0. ஓகேவா? அப்போ டைமோட வேல்யூ வந்து லெஸ் தென் 0வா இருக்கும்போது அந்த இடத்துல the amplitude should be 0. ஓகேவா? இது யூனிட் ஸ்டெப். அண்ட் தென் யூனிட் ஸ்டெப்பை பார்த்தோம்னா ஷிஃப்டட் யூனிட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. சரியா? ஷிஃப்டட் யூனிட் ஸ்டெப் அப்படிங்கிறது என்னன்னா ஒன்று எனக்கு 0ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகி பாசிட்டிவ் வேல்யூ எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அது என்னது? பாசிட்டிவ் வேல்யூஸ் எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். இப்போது எனக்கு ஒரு சிக்னலு 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் அது 1லேருந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகாமல் -1ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கிராஃப் பாருங்களேன். இப்போ இந்த கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு யூனிட் ஸ்டெப் சிக்னல் 0ல இருந்து பாசிட்டிவ் வேல்யூக்கு மட்டும்தான் என்ன ஆகணும்? ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் இந்த இடத்துல எனக்கு டிலே ஷிஃப்ட் நடந்துச்சு அப்படின்னா என்னவாகும்? -1ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 0ல ஸ்டார்ட் ஆக வேண்டியது ஒரு பாயிண்ட் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு பேர் வந்து அட்வான்ஸ் ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே எனக்கு 0ல ஸ்டார்ட் ஆக வேண்டியது +1ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த +1ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஒரு பாயிண்ட் தள்ளி ஸ்டார்ட் ஆகியிருக்கிறதுனால டிலே ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஷிஃப்டிங்கில் 2 கேட்டகரிஸ், அட்வான்ஸ் ஷிஃப்டிங் அண்ட் டிலே ஷிஃப்ட். ஓகேவா? இப்போ அந்த ஷிஃப்டட் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அந்த இடத்துல ஷிஃப்டிங் நடந்திருக்கு அப்படிங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா u of t அப்படிங்கிறது யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனு. இந்த u of t கூட ஏதோ ஒரு ஷிஃப்டிங் வேல்யூ வந்து ஆட் ஆகும். இந்த இடத்துல -a இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா ஷிஃப்டிங்கை டினோட் பண்ணுது. அப்போ எப்படி எழுதும்? u of t minus a is equal to 1 for amplitude for time t greater than or equal to a. அப்போ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு பாயிண்ட்டு தள்ளி ஷிஃப்ட் ஆகும்.
ஏவோட வேல்யூ -1 இருந்ததுன்னா ஒரு பாயிண்ட் முன்னாடியே அட்வான்ஸாக ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? இது டிலே அண்ட் அட்வான்ஸ். இப்போ இது பார்த்தோன்னா இது ஒரு யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனு. இந்த இடத்துல 0ல் ஸ்டார்ட் ஆக வேண்டியது ஏங்கிற பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்னவா இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். பட் இட் இஸ் a பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ், அதாவது இந்த ஏவோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது டிலே யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஏவோட வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது அட்வான்ஸ் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஓகேவா? அந்த ரேம்ப் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனும் யூனிட் ரேம்ப் ஃபங்க்ஷனும் ரெண்டுமே சேம் தான். பட் இதில் என்ன அப்படின்னா அந்த இடத்துல யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனில் அதோட ஆம்ப்ளிடியூடு என்னவா இருக்கும், 1 மட்டும்தான் இருக்கும். அதே இங்கே ரேம்ப் சிக்னல் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட ஆம்ப்ளிடியூடு வந்து அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல டைமோட வேல்யூ டிபெண்ட் பண்ணி வந்துச்சு அப்படின்னா அது என்னது, யூனிட் ரேம்ப் ஃபங்க்ஷன். இப்போ இதுக்கும் உள்ள ஒரே டிஃபரன்ஸ் பாருங்களேன். இதில் u of t ஈக்குவல் டு ஆம்ப்ளிடியூடு 1 இருக்குது. பட் கண்டிஷன் என்ன, t greater than or equal to 0 தான். அதே சேம் ரேமில் பாருங்கள், ரேம்பில் r of t ஈக்குவல் டு t ஃபார் t greater than or equal to 0 and 0 ஃபார் t less than 0. ஓகேவா? இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம், ரேம்ப் சிக்னலையும் யூனிட் ஸ்டெப் சிக்னலையும் ரிலேட் பண்ணோம் அப்படின்னா r of t ஈக்குவல் டு t இன்ட்டு u of tன்னு ரீரைட் பண்ணலாம். ஓகேவா? r of t இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டகிரேஷனில் எழுதினாலும் என்ன வரும், u of t ஈக்குவல் டு d by t r of t, அப்படி இல்லைன்னா r of t ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் dt அப்படின்னு எழுதலாம். இதுலேயுமே டிலேவை டினோட் பண்ணோம் அப்படின்னா r of t என்ன வரும், r of t மைனஸ் a அப்படின்னு ரீரைட் பண்ணும். இந்த வேவ் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இது ஒரு ரேம்ப் சிக்னலுக்கான வேவ் ஃபார்மு. 0ல் ஆரம்பிக்க வேண்டிய ரேம்ப் சிக்னல் எனக்கு எங்கே ஆரம்பிக்குது, ஏங்கிற பாயிண்டில் ஆரம்பிக்கிறதுனால இந்த இடத்துல தேர் இஸ் அ டிலே. இதே இங்கே 0ல் 7 ஆரம்பிக்க வேண்டியது -7லேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா அது அட்வான்ஸ்டு யூனிட் ரேம்ப் சிக்னல்னு சொல்லுவோம். ஓகேவா? தென் அடுத்த யூனிட் இம்பல்ஸ் சிக்னல் பற்றி பார்க்கலாம். பேரபோலிக் பற்றி நம்ம அந்த அளவுக்கு டீட்டெயிலாக படிக்க மாட்டோம். ஸோ யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இம்பல்ஸ் அப்படின்னாலே whenever the time is equal to 0, டைம் 0வாக இருந்தால் மட்டும்தான் இட் ஹேஸ் சம் ஆம்ப்ளிடியூட். டைம் 0வா இல்லை, அது பாசிட்டிவ் வேல்யூவாவோ நெகட்டிவ் வேல்யூவாவோ இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதோட வேல்யூ என்னவா இருக்கும், ஆம்ப்ளிடியூட் வந்து 0வா இருக்கும். இப்போ டெல் ஆஃப் டீன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு யூனிட் இம்பல்ஸ் சிக்னலை ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னன்னா இந்த டெல் ஆஃப் டி தான். ஓகேவா? இப்போ அந்த யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷனை தான் மேக்ஸிமம் அனலைசிஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவோம். இப்போ இதோட எக்ஸ்பிரஷன் என்னன்னா whenever the t is equal to 0, amplitude will be 1. Okay? Or else when the time is not equal to 0, there is amplitude equal to 0. ஓகேவா? இது யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். புரியுதா? இப்போ இதில் ஒரு யூனிட் இம்பல்ஸில் டிலே ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட டிலே எந்த இடத்துல எனக்கு டிலே வந்தாலுமே அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுவேன், t கூட ஒரு டிலேயிங் கான்ஸ்டன்ட்டை என்ன பண்ணிப்பேன், மைனஸ் பண்ணி தான் எழுதுவோம். அப்போ டெல் ஆஃப் டீங்கிறது இங்கே என்ன ஆகும், டெல் ஆஃப் டி மைனஸ் ஏவாக வந்துடும். சரியா? அப்போது இப்போ இந்த கிராஃப் பாருங்களேன், இந்த டயக்ராம் பாருங்களேன். இந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இதில் என்ன ஆகுது அப்படின்னா 1/del அப்படிங்கிற டிலேவை யூஸ் பண்ணி இந்த டயக்ராம் வந்து போட்டிருக்காங்க. சரியா? தென் அடுத்தது பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டினியூஸ் டைம் யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். இதை பார்த்தோன்னா மேக்ஸிமம் 2 மார்க்லலாம் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க இந்த கொஷின், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் யூனிட்ஸ் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். இதில் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். அப்போது இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன, ஈவன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இதில் வந்து கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ்லாம் ஆட் அண்ட் ஈவன் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் படிப்போம். ஓகேவா? அதில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சிக்னல் நான் எடுத்துக்கிறேன், அந்த சிக்னலில் டைமை நான் வந்து என்ன பண்ணுறேன், ரிவர்ஸ் பண்ணாலும், அதாவது டீன்னு வர இடத்துல -t சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு நான் இன்புட்டில் என்ன கொடுத்தனோ அதுவே ரிட்டர்ன் ஆகும். இப்போ இங்கே பாருங்களேன், நான் டெல் ஆஃப் டீங்கிறது இம்பல்ஸ் சிக்னல். இந்த டெல் ஆஃப் டீக்கு டி இருக்கிற இடத்துல நான் ரிவர்ஸ் பண்ணாலுமே என்ன வருது, ஈக்குவல் டு டெல் ஆஃப் டீயாக தான் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது ஈவன் சிக்னல். இல்லை டெல் ஆஃப் -t நான் எடுக்கும் போது அது -del of t நான் கொடுத்த இன்புட்டோட நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னது, அது ஆட் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சிக்னல்ஸில் பார்க்கலாம். சரியா? அதை மாதிரி ஒரு இம்பல்ஸ் சிக்னல் கூட ஏதோ ஒரு சிக்னலை நான் மல்டிப்ளை பண்ணி அதை இன்டகிரேட் பண்ணேன் ஓவர் த லிமிட் -∞ to +∞ அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல், அந்த சிக்னலோட ஆரிஜினல் வேல்யூக்கு ஈக்குவல், விச் இஸ் ஈக்குவல் டு x of 0. ஓகேவா? தென் தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா டைம் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங், டைம் ஸ்கேலிங்னு ரெண்டு இருக்குது. அது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிக்னல்ஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.
சரியா? இது என்ன ஆகுதுன்னா டெல் ஆஃப் ஏடி, அதாவது ஒரு இம்பல்ஸ் சிக்னல்ல அதோட டைம்ல ஸ்கேலிங் பண்றோம். ஸ்கேலிங் அப்படிங்கிறது என்னன்னா ஏதோ ஒரு நம்ம எடுத்துக்கிட்ட வேரியபிள சம் வேரியபிள் ஆர் பேராமீட்டரை பொறுத்து என்ன ஆகும், ஒன்னே இன்க்ரீஸ் ஆகணும் இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகணும். ஸ்கேலபிள் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒன்னே இன்க்ரீஸ் ஆகணும் இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகணும். அப்போ இந்த இடத்துல டைம்ங்கிறது ஏங்கிற கான்ஸ்டன்ட்டை பொறுத்து என்ன ஆகுது, இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுது, விச் மீன்ஸ் இட் இஸ் ஸ்கேலபிள் வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்கேலிங் ஃபேக்டர் ஏ. ஓகே, அப்படி நம்ம ஸ்கேலபிளாக இருந்துச்சு, டைமுக்கு முன்னாடி ஏ வந்துச்சுன்னா அது டைம் ஸ்கேலிங்னு சொல்லுவோம். இல்லை ஒட்டுமொத்த சிக்னலுக்கு முன்னாடியுமே ஏ வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது எதுக்கு ஈக்குவல்னா 1/mod ஆஃப் ஏ இன்ட்டு டெல் ஆஃப் டிக்கு ஈக்குவல். சரியா? தென் அடுத்து இது என்னன்னா ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ் ஆஃப் டீன்னு ஒரு இன்புட் சிக்னல் எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு டிலேடு இம்பல்ஸ் சிக்னலை மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னவா கிடைக்கும், நான் எடுத்துக்கிட்ட இன்புட்டும் டிலே ஆகும், அண்ட் தென் நாங்கள் நமக்கு கிடைச்ச அந்த டிலேடு இம்பல்ஸ் சிக்னலும் அப்படியே ப்ராடக்டாக வெளியில் வரும். சரியா? தென் அதுக்கப்புறம் என்னன்னா எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேட்டிங் ஓவர் த லிமிட் -∞ to +∞ எக்ஸ் ஆஃப் டவ் டெல் ஆஃப் டி மைனஸ் டவ் டி டவ். இது அஞ்சுமே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டினியூஸ் டைம் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் வந்து கேட்பாங்க, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒன் இம்பார்ட்டன்ட் ஒன். அண்ட் தென் சைனூசாய்டல் அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு நார்மல் சைன் வேவ் ரெப்ரசன்டேஷன். இப்போ என்னது, கண்டினியூஸ் டைம் சைனூசாய்டல் சிக்னலோட ஜென்ரல் ஃபார்ம்னு பார்த்தோம் அப்படின்னா சைனூசாய்டல் சிக்னலை எக்ஸ் ஆஃப் டீன்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இல்லையா? இந்த எக்ஸ் ஆஃப் டீயை என்ன சொல்லலாம், எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு இங்கே ஏங்கிறது ஆம்பிளிடியூடை டினோட் பண்ணுது, சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை. இதில் ஒமேகா அப்படிங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, அண்ட் தென் பை அப்படிங்கிறது பேஸ் ஆங்கிள். ஓகேவா? இந்த டயக்ராம் பாருங்களேன், இது வந்து என்னன்னா ஒரு சைனூசாய்டல் வேவ் ஃபார்முக்கு எக்ஸாம்பிள். அப்போ இதில் நம்ம டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிப்போம். டைம் பீரியட் அப்படிங்கிறது என்னன்னா ஆக்சுவலி ரெண்டு பீக் ஆஃப் ஆம்பிளிடியூட், அதாவது ஒரு பாசிட்டிவ்லேருந்து இன்னொரு பாசிட்டிவ்க்கோ இல்லை ஒரு நெகட்டிவ் ஆம்பிளிடியூட்லேருந்து இன்னொரு நெகட்டிவ் ஆம்பிளிடியூடுக்கோ நடுவில் உள்ள டைம் டியூரேஷனை தான் என்னன்னு சொல்லுவோம், டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ஆக்சுவலி இது நெகட்டிவ் சைக்கிள், இதுவும் நெகட்டிவ் சைக்கிள். ஒரு நெகட்டிவ் சைக்கிளோட பீக் ஆம்பிளிடியூட்ல இருந்து இன்னொரு நெகட்டிவ் சைக்கிளுக்கு இருக்கிற பீக் ஆம்பிளிடியூட் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் டி, டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். வேற டி இஸ் ஈக்குவல் டு 2π/π. ஓகேவா? இது அதோட டிஸ்கிரீட் டைம் எக்ஸ்பொனென்ஷியல். அண்ட் தென் ரியல் எக்ஸ்பொனென்ஷியல். ஆக்சுவலி எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னலை தான் ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, ஒன்று ரியல் எக்ஸ்பொனென்ஷியல், இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு. ரியல் எக்ஸ்பொனென்ஷியல் அப்படிங்கிறது என்னன்னா எப்படி ரீரைட் பண்ணுவோம்னா எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஏஇ பவர் ஆல்ஃபா டி அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? இதில் ஒரு சிக்னலை எப்படி ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா ஏஇ பவர் ஆல்ஃபா டின்னு இருக்கும்போது ஆல்ஃபாவோட வேல்யூ என்னவாக இருக்கலாம், ஒன்று 0வாக இருக்கலாம், இல்லைன்னா பாசிட்டிவாக இருக்கலாம், அதாவது கிரேட்டர் தென் 0வாக இருக்கலாம், இல்லைன்னா நெகட்டிவாக இருக்கலாம். ஓகேவா? லெஸ் தென் 0வாக இருக்கலாம். அப்போது எனக்கு whenever the amplitude is equal to 0, alpha is equal to 0, அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், கான்ஸ்டன்ட் ஆம்பிளிடியூட் கிடைக்கும். இப்போ இந்த டயக்ராம் பாருங்களேன், எக்ஸ் ஆஃப் டியில் ஆல்ஃபாவோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், ஆல்ஃபா டியோட வேல்யூ 0னா எனிதிங் பவர் 0 1. அப்போ ஆம்பிளிடியூட் என்னது, த்ரூ அவுட் த சர்க்கியூட் ஃப்ரம் -t to +t இட் இஸ் ஏ. சரியா? அதே வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா 1 2 3 4 5 அப்படியே எக்ஸ்பொனென்ஷியலாக க்ரோயிங்லேயே இருக்கும், இன்க்ரீஸிங்லே ஃப்ரம் ஹியர். பார்த்தீங்களா? அப்போ இது ஆல்ஃபா கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா க்ரோயிங் எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல் அது. அதே வந்து ஏஇ பவர் ஆல்ஃபா டி ஆல்ஃபா லெஸ் தென் 0வாக இருந்ததுன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ என்னவாக இருக்கும், -1லேருந்து அண்ட் ஸோ ஆன் -t வரைக்கும் ரேஞ்ச் அவுட் ஆகும். அது வந்து எக்ஸ்பொனென்ஷியலி டீகேயிங் சிக்னல் ஒரு டீகேயிங் எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னலாக இருக்கும். இப்போ இது பாருங்களேன், இது ஒரு நம்ம டிஸ்கிரீட் சிக்னல் எடுத்திருக்கோம். இதில் வந்து ஏ கிரேட்டர் தென் 1ஆக இருக்கும்போது என்ன ஆகும், அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதே லெஸ் தென் 1ஆக இருக்கும்போது கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகேவா? அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் அப்படின்னு பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ்னாலே அந்த இடத்துல ரியல் டேர்மும் வரும், இமேஜினரி டேர்மும் வரும். சரியா? அப்போ அந்த ரியல் டேர்மையும் இமேஜினரி டேர்மையும் ரீரைட் பண்ணி எப்படி எழுதுவோம்னா எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஏஇ பவர் எஸ்டின்னு எழுதுவோம். வேறு இதில் ஏங்கிறது ஆம்பிளிடியூடு, எஸ்ங்கிறது காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். காம்ப்ளெக்ஸ்னாலே அந்த இடத்துல என்ன வந்துடும், ரியலும் வந்துடும், இமேஜினரியும் வந்துடும். சரியா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுவோம், எஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகா, எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஏஇ பவர் எஸ்டி எப்படி ரீரைட் பண்ணலாம், ஏஇ பவர் சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகா டி. தென் இது நமக்கு தெரியும், பவரில் உள்ளது ஒரே எக்ஸ்பொனென்ஷியலை ஷேர் பண்ணியிருந்தால் என்ன பண்ணலாம், மேலே பவரில் ப்ளஸில் இருந்துச்சுன்னா கீழே ப்ராடக்ட் டேர்ம்ஸாக எழுதலாம். அதை மாதிரி தான் இங்கே எழுதிருப்போம், ஏஇ பவர் சிக்மா டி இன்ட்டு ஏஇ பவர் ஜே ஒமேகா டி. அப்போ
அப்போ இ பவர் ஜே இதை எப்படி எழுதலாம்? ஏ இ பவர் சிக்மா டி ஈக்குவல் டு இ பவர் ஜே தீட்டாவை எப்படி எழுதுவோம்? காஸ் ஜே தீட்டா ப்ளஸ் சைன் ஜே தீட்டான்னு எழுதுவோம் இல்லையா? காஸ் தீட்டா ப்ளஸ் ஜே சைன் தீட்டான்னு எழுதுவோம். அதே மாதிரி இதே எப்படி எழுதுவோம்னா ஏ இ பவர் சிக்மா எஸ் சிக்மா டி இன்ட்டு காஸ் ஒமேகா டி ப்ளஸ் ஜே சைன் ஒமேகா டின்னு எழுதுவோம். ஓகேவா? இதுலேயுமே என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் என்னவா இருக்கும்? ஒன்று சிக்மாவோட வேல்யூ சிக்மா அண்ட் ஒமேகா வேல்யூவை பொறுத்து தான் இதை ரீரைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதில் ஒன்று சிக்மா அண்ட் ஒமேகா ரெண்டுமே என்னவா இருக்கலாம்? ஜீரோவாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சிக்மாவோட வேல்யூவை பாசிட்டிவாக இருக்கலாம், ஒமேகாவோட வேல்யூ ஜீரோவாக இருக்கலாம். சிக்மாவோட வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஒமேகாவோட வேல்யூ ஜீரோவாக இருக்கலாம். அது அப்படியே ரிப்பீட் ஆகும். அதை பேஸ் பண்ணி இந்த டயக்ராம் போடுவோம். இப்போ இதை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் சிக்மா அண்ட் ஒமேகா ரெண்டுமே ஜீரோ. ஓகே, அதே இந்த டயக்ராம் பார்த்தோம்னா இதில் ஒமேகா ஜீரோ, சிக்மாவோட வேல்யூ மைனஸில் இருக்கும். அதே இந்த சி டயக்ராம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒமேகாவோட வேல்யூ ஜீரோ, சிக்மாவோட வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்கு. அப்போ இது எப்படி இருக்கு? எனக்கு ரெண்டுமே ஜீரோவாக இருக்கும்போது கான்ஸ்டன்ட் ஆம்பிளிடியூட் இருக்கு. ஒமேகா ஜீரோவாகவும் சிக்மா மைனஸ் வேல்யூவாகவும் இருக்கும் போது ஆம்பிளிடியூட் வந்து எப்படி இருக்கு? டீகேயிங்காக இருக்கு. டீகேயிங் எக்ஸ்பொனன்ஷியல் சிக்னலாக இருக்கு. அதே சிக்மாவோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும்போது க்ரோயிங் எக்ஸ்பொனன்ஷியல் சிக்னலாக இருக்கு. சரியா? இந்த சேம் வேவ் ஃபார்மாக இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் பார்த்தோம்னா ரெக்டாங்குலர் பல்ஸ் ஃபங்க்ஷன். ரெக்டாங்குலர் பல்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் ரெக்டாங்குலர். ஓகே, ஒரு ரெக்டாங்குலர் சிக்னல் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா பை ஆஃப் டி பை டவுன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போது வென்எவர் த ஆம்பிளிடியூட் இஸ், அதாவது டைமோட வேல்யூ வந்து பை பை டூவா ஆர் டோ பை டூவா இருக்கும்போது ரெக்டாங்குலர் பல்ஸ் சிக்னலோட சிக்னல் வந்து என்னவா இருக்கும்? ஆம்பிளிடியூட் வந்து ஒன்னா இருக்கும். அதே மாதிரி ரெக்டாங்குலர் பல்ஸ் சிக்னலுமே என்னது? ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். ஓகேவா? தென் இது வரைக்கும் இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா? இந்த கிளாஸ் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.